இந்திய தேசத்தின் பாதுகாவலனே எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே பார் போற்றும் தலைவா பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க உங்களுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்க நார்மல் டேக்கு வாங்க. நீங்க வீக்கெண்ட்ல வந்து நடத்துறதே வீக்கான அரசியல், வீக்கான அரசியல். நீங்க நார்மல் டேக்கு வாங்க. ஏன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நாள் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றீங்க? வந்திருக்க அத்தனை பேரும் இவ்வளவு கண்டிஷன் போட்டீங்கல்ல தொண்டர்களுக்கு, வரவங்க அத்தனை பேர்கிட்டையும் கொடி இருக்குன்னு சொல்லிருக்க வேண்டாம்? தானா வந்த கூட்டம் அப்படிலாம் கிடையாது, தருதலைகள் கூட்டம். நீங்க சொல்லுவீங்க, நான் ஏன் லாங்குவேஜ்ல நான் சொல்லுவேன், தற்கொலைகள் கூட்டம், தருதலைகள் கூட்டம். கட்சியோட தொண்டன்னா கையில கொடி இருக்கோனா நான் கேட்கிறேன். சக ஆண் தானே சார், வந்து கட்டி பிடிக்கிற தொண்டை என்ன ஆயிடும் போகுது? என்ன ஆயிடும்? வந்து கட்டி பிடிக்கட்டுமே சார். நீங்க சொல்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா வந்து பேசுறேன், அத கண்ட்ரோல் பண்ணி சும்மா இந்த கதையை அழுந்துட்டு இருக்கீங்க. நீங்க புது பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான் எழுந்து வெளியில ஓடி வந்து பார்ப்பாங்க. அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா புது பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான். கண்டிப்பா சொல்றேன், வந்து விஜய் எல்லாரும் ஏமாத்துறாங்க. விஜய் சினிமாவிலையும் மார்க்கெட் இழந்து இங்க அரசியல் இருந்து நடு ரோட்டில் நிப்பாரு. நீங்க ஒன்னா பாருங்க, முதலமைச்சர் சான்ஸே இல்லை, கனவுல கூட நினைக்காதீங்க. விஜய் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒரு அடுத்த படம் ஜனநாயக படம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கறோம் தான். இல்ல, ஜனநாயகம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த அரசியல் தான் சார். அது திரும்ப நான் சொல்ல சார், ஒன்னுத்துக்கு ஒரு சார். அது இந்த படத்தை பார்த்து என்ன சார் ஆக போகுது? 2.5 மணி நேரம் கை தட்ட போறோம், அவ்வளவுதான். அங்க பக்கமா பேசுறீங்க, இங்க 15 நிமிஷம் பேசுறதுக்கு A4 பேப்பர்ல ஒரு 10 பேப்பர் வச்சிருக்கீங்க. உண்மைதானே? எழுதி வச்சு படிக்கிறது இயல்பு தானே. இதே வந்து தாவேக்கால இருக்கிற சில பேர் பேசும்போது துண்டு சீட்டுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆமா. யார? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆமா. அவர் ஒரு மணி நேரம் பேசுறாரு, துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு. நீ பேசுறது 15 நிமிஷம் தான். அதுக்கே A4 பேப்பர் வந்து பார்த்தா ஒரு 10 பேப்பர் வச்சிருக்க. தானா கொண்ட கூட்டம் தான் நீங்க சனிக்கிழமை சூஸ் பண்ணீங்க. நான் கேட்கறேன், அதுவே வீக் தானே? தானா கூண்ட கூட்டம்னா நீங்க ஏன் சார் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்றீங்க? சரி. இன்னும் வந்து வைஜாய் காத்திருந்தாரு, வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு யாரு ராதாரவி, அது மாதிரி நான் சனிக்கிழமை வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? சனியன் சகடனா உங்களுக்கு கோவம் வரும். ஏன் சனிக்கிழமை எதுக்குன்னு கேட்கிறேன். ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, ஆபீஸ் லீவு. சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விஜயை தொடர்ச்சியா தாக்குவதன் மூலமா, விமர்சிப்பதன் மூலமா நட்டம் யாருக்கு? அப்படி கிடையாது, நீங்க நினைக்கிறீங்க. சேதாரம் யாருக்கு? இல்ல நீங்க நினைக்கிறீங்க. இப்ப எப்படி கேளுங்க, அது ஒரு பெரிய கூட்டமா இருக்குது. கண்மூடித்தனமா சீமான இப்ப நான் சொல்றேன், அங்க எதிரி யாருன்னே உங்களுக்கு தெரியல. இப்ப சீமான கடுமையா தாக்குறாங்க அந்த கூட்டம். சில பேர் சொல்றாங்க, இவர் முதல்ல ஆதரிச்சாரு. என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு அரசியல்வாதி ஆனது கூட மறந்து, மக்கள் வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவராக நம்ம உருவாகிறோம் அப்படின்ற நம்பிக்கை கூட இல்லாம ஒரு தனி விமானத்தில் ஒரு நடிகையோட பயணப்பட்டாரு. அன்னைக்கு ஜானுக்கு ஃபோன் போட்டேன், இது சரியான்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியல. ஜானில் போன வைங்கன்னு முடிஞ்சிச்சு அப்பவே. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சேகுவேரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். திரு விஜய் அவர்கள் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். வார இறுதி நாட்கள்ல சந்திக்கிறார் போல. தொடங்கிட்டார் சார். நீங்க சொன்ன நம்பர் சார். வார இறுதி நாட்கள்ல மக்களை சந்தித்து விட்டு வாரம் முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்துகிறார். நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் பாருங்க, ஒரு பெரிய விவாதம் தான் இது. விஜய் அவர்கள் இதுவரையில 3 மாவட்டம் 3 தொகுதி அந்த மாதிரி எல்லாம் வந்து கணக்கிட்டு போனாரு. அதுல அவருக்கான அந்த வாய்ப்பு, பேசுவதற்கான நேரம் கிடைப்பதில்லை, நிறைய தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னு விஜயே வருத்தப்படுறாரு. கூடுதல் நேரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. வெறும் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கெல்லாம் பாருங்க 5-6 மணி நேரம் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது. அவர் கூடுதல் நேரம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. கூடுதல் நேரம் கொடுத்தா இன்னும் நிறைய பேசுவார் போல தெரியுது. உங்களுடைய பார்வையில திரு விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் பயணம் மிகப்பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஒரு பெரிய கூட்டம், ஆனால் அவருக்காக ஓட்டு போட வீதிக்கு வந்துட்டாங்க சார். பாத்தீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வீதிக்கு அவங்க வரல, இவர் தான் வீதிக்கு போயிருக்காரு. ஆமா, அவர் வீதிக்கு போறாரு, அவரை பார்க்கவும் எல்லாரும் வராங்க. அவங்க இடம் சார் அது. என்ன சார், நீங்க சென்னையில இருந்து கிளம்பி அவர் தான் போயிருக்கிறாங்க. சரி, அது அவங்க இடம். அதான் அந்த கூட்டம். வீதிக்கு போனது யாரு? பார்த்துட்டு போனவங்க ஓட்டு போட போறாங்க. அதுதான் சார், வீதிக்கு போனது இவரு. தொண்டர்கள், ரசிகர்கள் இன்னைக்கு கூடி இருக்காங்க சார். எல்லாமே இருக்கட்டும், நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். முதல்ல
வீதிக்கு வந்ததும் சரி, வீதிக்கு போனது அவங்க வீதிக்கு வந்திருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, பாக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க வீதிக்கு போனது இவரு, அவங்க இடத்துல தான் இவர் போயிருக்கிறாரு. அதுதான் சார். ஆமா, அதுதான் கன்வெர்ட் நீங்க சொல்லினல்ல. ஏன்னா ஓட்டா கன்வெர்ட் ஆகும். அவங்க எல்லாம் வீதியில நின்னு இவருக்காக காத்திருந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, அது கிடையாதுன்ற நான். இவர் முன்னாடியே ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்கல்ல, இதுக்கு தடை அதுக்கு தடைன்னு கேட்டாங்க. முதல்ல இவர் என்ன கேட்டாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்கன்றது யாருக்குமே கிளாரிட்டி கிடையாது. உங்களுக்கு இல்ல சார், ஒரு பிரச்சார பயணம், சரி, மக்களை சந்திக்க அனுமதி மனு, இன்னைக்கு திருவள்ளூர்ல 3 மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒன்னா கொடுத்துட்டு எல்லாருமே நான் பேசுவேன் நீ பேசுவேன்னு பத்திரிகை சந்திப்பு நான் பார்த்தேன். மதுரையில் அதே மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயுமே விஜய் வரார், பாதுகாப்பு கொடுங்க, எங்க தலைவர் வராரு. சார் இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான் சார். சரி, இது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியதுதான். இதுல என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன கேட்டாங்க? இருங்க, முதல்ல இது ஒண்ணு முடிச்சலாம். இருங்க, முதல்ல நீங்க சொல்றீங்கல்ல இந்த அனுமதி கேட்கறது அனுமதி கொடுக்கறது எல்லாமே இயல்பா நடக்கிறது. நீங்க தான் கொஞ்சம் பில்டப் ஓவரா பண்றீங்க. ஒரு தலைவர் பங்கேற்கிற நிகழ்ச்சிக்கு பொதுச்செயலர் கொண்டு போயிட்டு ஒரு மஞ்சப்பையில போட்டு ஒரு கவர் கொண்டு போய் கொடுக்கறதுலாம் நீங்க பிரைமரி ஃபோர்ஸ் சொல்றாரு ஒரு தம்பி ஜான் ஆரோக்கியசாமி. பிரைமரி ஃபோர்ஸ் நீங்க தான் முதன்மை சக்தி. எந்த முதன்மை சக்தி பாத்தீங்கன்னா பொதுச்செயலர் கொண்டு போயிட்டு மனு கொடுப்பாரு பாதுகாப்பு கேட்டு? அவசியமே இல்லை. இப்ப திமுக இருக்குன்னு கேட்டா புது கட்சி சார், அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. புது கட்சி, நீங்க முதன்மை சக்தின்னு சொல்றது யாரு? சரி, பிரைமரி ஃபோர்ஸ் சொல்றது நானா சொன்னேன்? அங்க இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி உட்பட எல்லாரும் சொல்லுங்க பிரைமரி ஃபோர்ஸ். எந்த பிரைமரி ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா தலைவர் போய் பொதுச்செயலர் கொண்டு போயிட்டு மனு கொடுப்பாங்க. இதெல்லாம் பில்டப்னு சொல்றேன் நான். இது பில்டப். இது இங்க ஊடகங்கள், சில ஊடகங்கள் நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சில விலை போன ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரு கிளம்பிட்டாரு, கேரவன் கிளம்பிடுச்சு, ஏர்போர்ட் அடைஞ்சது, ஹோட்டல் ரூம் போயிட்டாரு, அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு, பேண்ட் போட்டுட்டாரு, சட்டையை மாட்டாரு, இப்படி நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? இப்ப நான் உச்சபட்சம் சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் அரசியல்ல தீவிரமா ஈடுபட்ட காலத்துல, எம்ஜிஆர் இறந்த பிறகு ஏர்போர்ட்ல இருந்து அவங்க வரும்போது ஒரு விபத்து நடந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த விபத்து நடந்த போது எனக்கு பரவாயில்ல என்ன சொல்லிட்டா, அது தற்செயலா ஏற்பட்ட விபத்தா ஏதோ விபத்து நடந்தது. ஆனால் அப்ப என்ன சொன்னேன்னு கேட்டா, அந்த லாரியில கருப்பு சகப்பு வண்ணம் போட்ட அந்த கொடியே இருந்தது அப்படின்னு ஒரு செய்தி தகவல் வெளியாச்சு. அது பார்வையாளர் மத்தியில அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் பாத்தீங்கன்னா, பிரிண்ட் மீடியா எல்லாம் கேட்டா இது திமுக சதி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்கவே இல்லை. அது அப்படி உண்மையா இருந்தாக்கா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அது கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுங்களேன். அது தற்செயலா நடந்த விபத்து தான் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா அங்க என்ன சொல்ல கேட்டா, அந்த கருப்பு சிவப்பு அது பெரிய பில்டப் ஆச்சு. அது மாதிரி இப்போ அதெல்லாம் உச்சபட்சமா நடந்த விஷயம். விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இவங்க தடை ஏற்படுத்துறாங்க, அவங்க தடை ஏற்படுத்துறாங்க, தடை ஏற்படுத்தினா அனுமதியே கிடைக்காது சார். நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? உச்சபட்சமா நம்ம நிறைய பார்க்குறோம் விஷயம் இது. நான் மீண்டும் நீங்கள் கேட்டதுக்கு நான் அழுத்தமாக பதிவு பண்ண கடைசியாக கூட நான் வரேன். இங்கே நீங்கள் தான் மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறீங்க, நீங்களே ஒரு அறிக்கையும் விடுறீங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு பின்னாடி யாரும் வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் அறிக்கை விடுறீங்க. கண்டிஷன்ஸ் நீங்கள் உங்கள் தொண்டருக்கு போடுறீங்க. அரசு போடக்கூடிய கண்டிஷன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுறீங்க. அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகலை, அதை முதல்ல முடிச்சிருங்க. அதுதான் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் அளவுக்கு இருக்கு. அதை கட்டுப்படுத்த கிடையவே கிடையாது. இங்க கட்டுப்படுத்துற கூட்டம் நீங்க அப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசு காவல்துறை நீங்க அவ்வளவு பலவீனம் கட்டுப்படுத்திடலாமா? கட்டுப்படுத்தினா என்ன பண்ண சொல்லுங்க? நீங்க கேட்டதுனால சொல்றேன், தவிர்க்க முடியாம சொல்றேன். ஒரு வாரம் ஜெயலலிதாவை மாறணும் ஸ்டாலின். இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கிறாருன்னா, பாதி கலைஞராவும் நீங்க சொன்னதனால நான் சொல்றேன். நீங்க முதல்ல ஒரு விஷயம் முடியுங்க. இல்ல என்ன நீங்க சொன்னீங்க கேட்டா தடை ஏற்படுத்துறாங்க சொன்னீங்களே, என்ன தடை ஏற்படுத்தினாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு கண்டிஷன் போடுறீங்க, அதை உங்களுடைய தொண்டர்கள் ஃபாலோ பண்ணவே இல்லை. 23 கண்டிஷன் சொன்னீங்க. அந்த 23 கண்டிஷன் நீங்க போட்டீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு அவர் பண்ணாரு. ஏர்போர்ட்ல இருந்து வெளியவே தலையை காட்டாம மரக்கடை வரைக்கும் வந்தாரு. அது சார் நான் சொல்லக்கூட ஒட்டுமொத்த நிகழ்ச்சி நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. அவங்க 23 கண்டிஷன் என்ன கண்டிஷன் போட்டாங்க, அது என்னெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணலன்றதுலாம் தெரிஞ்சிடும் சார். ஒரு நாள் முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ராம் போட்ட டைம் படியே நடக்கவே இல்லை. ஆமா, அதுவே வயலேஷன் தானே. அந்த அளவுக்கு அப்படி கிடையாது, அது கிடையாது. அப்ப நீங்க சொல்றீங்க என்னன்னு கேட்டா, கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், கட்டுப்படுத்த முடியும். அங்க என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, பாதி கலைஞராகவும் பாதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. ஒரு முழு ஜெயலலிதாவா ஒரு வாரத்துக்கு ஆனாருன்னு வச்சுங்களேன், கட்டுப்படுத்தி கிளியர் பண்ணிடலாம். ஓப்பனா சொல்றேன், யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ஒரு வாரம் ஜெயலலிதாவை மாறணும் ஸ்டாலின். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது தேவையில்லாம சர்ச்சை வேணாம், அனுமதியா கொடுத்து விடுங்க, ஒரு கண்டிஷன் போடுங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். உயிர் போகாம இருந்தா போதும். உயிர் போற கண்டிஷனுக்காக கரண்ட்டை கட் பண்ணுங்க. ஏன்னா எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஏறான், அங்கே ஏறான், இங்கே ஏறான்.
சார் இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன பிரச்சனைன்றது வந்து காவல்துறைக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார் என்னெல்லாம் பிரச்சனை நடந்து சொல்லிட்டு. நீங்கள் நான் ரொம்ப போல்டாக சொல்கிறேன், இந்த ரோட் ஷோவே அனுமதிக்கு ரத்து பண்ணணும் மொத்தமாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. எல்லா தலைவருக்கும் சொல்கிறேன். இது ஒரு ஆரம்பமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க வந்து அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான கடைகள் வந்து மூடப்படுது. அங்கே பொதுமக்கள் சொத்துக்கள், பொதுமக்கள் அரசு சொத்து தான் பொதுமக்கள் சொத்து. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் அந்த வளாகத்தில் இருக்க அந்த கம்பியை தள்ளி அழுத்தல் இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு ஆகும் சார். நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போயிடுவீங்க. இந்த பேரிகார்டு இதை தள்ளுங்க, அதை தடுப்பு தள்ளுங்க, இந்த தடுப்பு சோறை தள்ளுங்கன்ட்டு அதெல்லாம் ப்ராஜெக்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆகும் அந்த ப்ராஜெக்ட். இதெல்லாம் வந்து அப்போதான் சொல்கிறேன் கேட்டேன். இவங்களுக்கு நான் வந்து ஏதோ விஜய்க்கு மட்டும் சொல்லவே இல்லை, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால் வந்து சார் இப்போ நான் சொல்கிறேன் கட்டுக்கடை கூட்டம் சொல்லுங்க, அது தப்பு. நீங்கள் வந்து காவல்துறைக்கு ஃப்ரீடம் கேட்டால் கட்டுப்படுத்திடுவாங்க காவல்துறை. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து இங்கே என்ன பில்டப் கொடுக்குறீங்க. நான் சொல்கிறேன் அந்த கூட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, அது அவர் யாருன்னு சொல்லுவானாங்க, ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுட்டு உண்மை. மற்ற மீடியாக்கள் எல்லாமே எனக்கு கேட்டால் பில்டப் கொடுக்குறீங்க. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை தான் நான் சொல்கிறேன், வெளிப்படையாக தான் நான் தான் சொல்கிறேன், சபை ஊர்வலம் சொல்கிறேன் நான். நீங்க அபசகனக்கு இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சார் அங்க ஊர்வலம் சார் இங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் விஜய்க்கு மட்டும் தான் கூடுது. அப்போ எதிர்கட்சிகளே பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல சார் இதெல்லாம் பேசுறது தான் சார், சொல்லிக்கலாம் சார். இதெல்லாம் எதிர்கட்சிகள் பேசிச்சு அங்க பேசி இவங்கலாம் இதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு சொல்றதுதான். அன்னைக்கு உள்ள நீங்க கணக்கு எடுத்துங்க, அன்னைக்கு உள்ள மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு உள்ள மக்கள் தொகை என்ன எடுத்துங்க. வந்திருக்க கூட்டத்தை எம்ஜிஆர் கூட்டத்தை ஒரு போட்டோ எடுங்க பார்ப்போம். அதுல எவ்வளவு பேர் வந்து மூதாட்டிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் விவசாயிகள் இருக்கிறாங்க, அதையும் பார்த்துருவோம். எல்லாமே விசில் அடிச்சான் குஞ்சுகள் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். அதனால நான் வந்து என்ன சொல்றேன் என்னன்னு கேட்டா மைனர் பிள்ளைகள் ஒன்னா சொல்றேன். எல்லாமே ஓட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாக்குரிமை இல்லாத நபர்கள். நான் சொல்ல வாக்குரிமை உள்ளவங்களும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு 50% இருக்கலாம். எல்லாமே நீங்க எம்ஜிஆருடைய போட்டோ எடுங்க, ஒன்னே ஒன்று ஊர்வலத்தோட எடுங்க சார். எத்தனை பேர் முண்டாசு கட்டியிருக்காங்க, எத்தனை பேர் விவசாயிகள் வந்திருக்காங்க, எவ்வளவு வந்து மூதாட்டிகள் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் எடுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா எம்ஜிஆர்னு சொல்லிட்டீங்கல்ல, இத்தனை மணி நேரம் ஆச்சு அத்தனை மணி நேரம் ஆச்சு சொல்லிட்டு அன்னைக்குள்ள மக்கள் தொகை என்ன, இன்னைக்குள்ள மக்கள் தொகை என்ன? இன்னைக்கு அதிகம். அன்னைக்கு மக்கள் தொகை குறைவா இருக்கும்போது பார்த்தா எத்தனை மணி நேரம் வந்திருக்காரு பாருங்க. அப்ப அவ்வளவு மக்கள் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்க நார்மல் டேக்கு வாங்க. நீங்க வீக்கெண்ட்ல வந்து நடந்ததே வீக்கான அரசியல், வீக்கான அரசியல். நீங்க நார்மல் டேக்கு வாங்க. ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லீவ் நாள் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றீங்க? இல்ல லீவு நாள்னு கிடையாது சார், லீவ் நாள் தானே சார் சாட்டர்டேன்றது. அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை இருக்கு, காலேஜ் லீவு, ஸ்கூல் லீவு. நீங்க அந்த ஸ்கூல் பசங்க வச்சு சீன் போடுறீங்க. கேட்டா எம்ஜிஆர்ன்றீங்க. எம்ஜிஆர் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் போட்டாரு சார். இதெல்லாம் ரொம்ப ராங் ஸ்ட்ராட்டஜி சார். இது நீங்க நார்மலா வாங்க சார். ஒரு அலை விஜய் வர்றாருன்னா ஒரு அலை வீச வேணாமா? அலையா இல்லையா? அங்க அலை இல்ல சார். இது நான் சொல்றேன் அலை இல்ல. நீங்க சொல்றீங்க, நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்க. எம்ஜிஆர் பாருங்க, நீங்க எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எம்ஜிஆர் அரசியல் நீங்க பாருங்க. நான் எம்ஜிஆர் உடைய கூட்டத்துல நான் போயிருக்கிறேன். 10 வயசு எனக்கு நின்று இருக்கேன். பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நீளமா வந்து அவர் பாதை வரக்கூடிய பாதை அத்தனையுமே கேட்டா சவுக்கு தட்டியால ஃபுல்லா அவர் வந்து அடைச்சிருப்பாங்க. 2 பக்கம் அடைச்சிருப்பாங்க. இதுல நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச ஜீப்ல வருவாரு. 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எல்லாத்தையும் கொடி இருக்கும். இந்த ராங் ஸ்ட்ராட்டஜிங்கிற இந்த ஜான் ஆரிக்சன் இந்த அறிவு கூட இல்லை, அடிப்படை அறிவு கூட இல்லை. வந்திருக்க அத்தனை பேரும் இவ்வளவு கண்டிஷன் போட்டீங்கல்ல தொண்டர்களுக்கு, வரவங்க அத்தனை பேர்ட்டையும் கொடி இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டாம்? இல்ல தானா வந்த கூட்டம் இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. தருதலைகள் கூட்டம். நீங்க சொல்லுவீங்க, நான் என் லாங்குவேஜ்ல நான் சொல்லுவேன். தற்குறிகள் கூட்டம், தருதலைகள் கூட்டம். கட்சியோட தொண்டன்னா கையில கொடி இருக்கோன்னா நான் கேட்கிறேன். எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எப்படி வருவாங்க தெரியுங்களா? அந்த ரெட்டாலைய பாத்தீங்களா? அந்த ரெட்டாலை இருங்க, அந்த ரெட்டாலை அந்த கட்சி அவனோ ஒருத்தன் வந்தானா அவனை வச்சு நான் சொல்ல போறேன். அவன் ஏன் NDTV தான் போட்டான், துண்டு போட்டானுங்க. பாத்தீங்கல்ல சார்? இதெல்லாம் 1-2 வச்சு சொல்ல. நான் சொல்றது கேட்டா ரெட்டையிலைய வந்து பாத்தீங்கன்னா வந்து முதுகுல பச்சை குத்தி இருப்பாங்க. இது ரெட்டையிலைய வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து தலையில கட்டியிருப்பாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடி இல்லாம யாரும் வரமாட்டான். இந்த சாதாரண அறிவு கூட இல்லை. இந்த ஜான் ஆரோக்கியம் என்ன சொல்லிருந்தோம்? இவ்வளவு கண்டிஷன் போட்டீங்கல்ல, வாகனத்துக்கு பின்னாடி வரக்கூடாது, முன்னாடி வர எல்லாம் போட்டீங்கல்ல. எவனும் அது மதிக்கவே இல்லை. கம்பத்து மேல ஏறக்கூடாது, மரத்து மேல ஏறக்கூடாது, வரவங்க அத்தனை பேரும் கையில கொடி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்னா அதானே சார் நீங்க அரசியல் படுத்துற லட்சணம்? அதானே பண்ணியிருக்கணும். பண்ணீங்களா? நீங்க
இந்த வர நாட்கள் இப்ப நம்ம 2 பேரும் தான் இப்ப எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணு இதான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கூட்டத்துல இதான் ஒரு மாசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப சொல்லிட்டோம்ல இருக்குன்னா அடுத்த கண்டிஷன் வரும் பாருங்க. எல்லாரும் கொடியோட வாங்க. சாதாரண அறிவு மாதேஷ் சார், இது சாதாரண அறிவு. என்னன்னு கேட்டா வரவங்க அத்தனை பேரும் கையில கொடி இருக்கணும். இல்ல அதான அரசியல் படுத்துறது. நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டம் கொடி எடுத்துட்டு வருதா இல்ல விஜய் பேச்சை கேக்குதா கேட்கலையா அதெல்லாம் கிடையாது. ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு வந்து நிரப்புறாங்க. ஓகே, உங்க பார்வையே வச்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பெரும் கூட்டம் வருது, அது ஓட்டு கிடையாது, வெறும் கூட்டம், அது அவ்வளவுதான். ஆமா சார், நீங்க தானே சார் சொல்றீங்க. இல்ல 10 பேர்ல 5 பேர் கூட இருக்கட்டும் சார். நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் விஜயகாந்த் அரசியல் பண்ற மாதிரி இருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சங்கோச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார். அவரு சக ஆண் தானே சார். வந்து கட்டி பிடிக்கிற தொண்டை என்ன ஆயிடும் போகுது, என்ன ஆயிடும்? வந்து கட்டி பிடிக்கட்டுமே சார். நீங்க சொல்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா வந்து பேசுறேன், அத கண்ட்ரோல் பண்ணி சும்மா இந்த கதையை அழுந்துட்டு இருக்கீங்க நீங்க. புது பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான் எழுந்து வெளியில ஓடி வந்து பார்ப்பாங்க. அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா புது பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 4 முறை பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புது பொண்ணு அப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க தான். அப்படிதான் நீங்க இன்னும் நடிகராகவே இருக்கிற நீங்க. மக்கள் தலைவனா மாறுங்க. வந்து அவன் கட்டி பிடிக்கிற அந்த ஓட்டு ஸ்ட்ராங்கா, கையாட்டுறது ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இதுல வேற நோட்டா ரூட்டா அப்படின்றீங்க. ஏன் தொண்டம் தொட்டா தீட்டா? இதான் நடிகர்கள் வந்து முத்தம் கொடுத்தா அது டேஸ்டா? நாங்களும் பேசுவோம். டிஆர் படம் எத்தனை படம் பார்த்துருக்கோம் நாங்க. சும்மா சும்மா ஏமாத்தாதீங்க, நீங்களும் உண்மையை பேசுங்க. இது வந்து முழுக்க எனக்கும் பாரபட்சம் நான் சொல்றேன். எனக்கு விஜய் மேல தனிப்பட்ட கோவம் இல்லை. ஒரே ஒரு கோவம் இருக்குன்னா குடும்பத்தோட இல்லைன்றது ஒரு கோவம் இருக்காது. அது கடைசி வரைக்கும் இருக்கும், சேர்ற வரைக்கும். அது வேற, அது வந்து தனியது. ஆனா அரசியல் ரீதியாக நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், வந்து விஜய் எல்லாரும் ஏமாத்துறாங்க. விஜய் சினிமாவிலேயும் மார்க்கெட் இழந்து இங்க அரசியல் இழந்து நடு ரோட்டில் நிற்பார். நீங்க ஒன்னா பாருங்க, முதலமைச்சர் சான்ஸே இல்லை. கனவுல கூட நினைக்காதீங்க. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணதுக்கு 7வது அறிவு வேணும். அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு 5 அறிவு, 6 அறிவு ஜான ஆரோக்கியசாமிக்கு. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 4 அறிவு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணா 7 அறிவு வேணும். நான் சொல்றேன். இருக்காங்களே அங்க, எங்க இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? எல்லாம் 5, 5.25, 4 அறிவு. இந்த புஷியானதுக்கு ஜான ஆரோக்கியசாமி 6.25 அறிவு. அந்த 4 அறிவு வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது சார். அறிவு வேணாம் சார் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு. வரவங்க எல்லாரும் கையில கொடி எடுத்துட்டு வாங்க. அதே செய்யல சார். விஜய் பாருங்க, நேற்று வரைக்கும் பொதுவான ஒரு அரசியல பேசினவரு இப்ப திருச்சிக்கு போறாரு. திருச்சி லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறாரு. அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அங்க மணல் திருடு அதானே? அதானே சார்? அதானே மணல் திருடு தானே? அவ்வளவுதானே? அதானே நான் சொல்லட்டுமா? நானு இப்போ விஜய் வந்து ஒரு 10 பில்டிங் இருக்கு. ஒரு 10 பில்டிங்னா வந்து 10 கல்யாண மண்டபம் இருக்கு, 10 வந்து மேன்ஷன் இருக்கு, 10 காம்ப்ளெக்ஸ் இருக்கு, 10 வீடு இருக்கு. சரிங்களா? நான் சொல்ற வீடு 10 வீடுனா நான் கட்டின வீடு சொல்றேன். சரிங்களா? நீங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்க போறீங்க. அப்போ அந்த பில்டிங் இருக்குல்ல, அவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மணல் இருக்கா இல்லையா? இருக்கு. மணல் இருக்குல்ல, மணலுக்குள்ள தானே உட்கார்ந்துருக்காரு. கீழே தரையில உட்கார்ந்துருக்காரு. தரையில உட்கார்ந்தாரு. ஃபர்னிச்சர் உட்கார்ந்து. நான் சொல்றது அது நல்ல மண்ணில் கட்டுதா கள்ள மண்ணில் கட்டுதா? இதெல்லாம் ஒரு விவாதமா? இப்ப பாத்தீங்களா? இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் வெறும் ஏற்ற சொரக்கான்ற நான். இதெல்லாம் வந்து மணல் இன்னைக்கு தான் தெரியுமா உனக்கு மணல் தெரிந்தது? நான் சொல்றேன் சார், இது நம்ம இயற்கையை அழிச்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாகரிக நம்முடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த இயற்கை அழிவு வந்து காரணமா இருக்கு. நாளைக்கு அது திருப்பி நம்மள ஆப்படிக்கும். அப்ப நம்ம வந்து அனுபவிப்போம். அன்னைக்கு வேணா சீமான் ஞாபகம் வரும். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே நான் சொல்ல சீமான உட்பட எல்லாருமே சொல்றோம், இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இயற்கையை அழிச்சுட்டு தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். மணல் நம்ம சுத்தி மணல் இருக்கு, நம்மளை சுத்தி மலை இருக்கு. மெட்ரோ ரயில் கட்டுறான், அது கருங்கல் ஜல்லி இல்லாம வந்து வந்துடுதா இல்ல மணல் இல்லாம வந்துடுதா? சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றது நீங்க சாதாரண மக்கள் பாருங்க. விஜயகாந்த் பாருங்க, நான் சொல்றேன். ஒரு கேள்வி இப்ப நான் கேட்கறேன், முதல்ல இதை முடிச்சிடறேன். 500 வாக்குறுதி கொடுத்தாங்க. ரைட்? யாரு? திமுக 500 ஒண்ணு கூட நிறைவேற்றவே இல்லை. நீங்க சொல்றதை எடுத்துக்கிறேன். நீங்க இப்ப பிரச்சார கூட்டம் தானே, ஒரு 100 வாக்குறுதி கொடுங்க. அதை செய்யணுமா நம்ம? சார் அவர் இப்பதான் சார் களத்துக்கு வந்திருக்காரு சார். தேர்தல் நேரத்துல தேர்தல் அறிக்கை விடுவாரு. இந்த பிரச்சார கூட்டம் எதுக்கு? இந்த பிரச்சார கூட்டம் எதுக்கு நீங்க சொல்லுங்க? தேர்தலுக்கு தானே. சரி, இப்ப மக்களோடு மக்களா உரையாடுறாங்க. திருச்சி மக்கள் நீங்க சந்திக்கிறீங்க சார். ஆமா. திருச்சி மக்களுக்கு ஒரு 50 கோரிக்கை 500 கோரிக்கை அவங்க வச்சாங்க. ஒண்ணு கூட செய்யவே இல்லை சார். இப்ப நீங்க திருச்சியில கால் வச்சுங்க சார். திருச்சி மக்களுக்கு ஒரு 50 தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு விடுவாங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த கதையெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க 500 கோரிக்கை வச்சாங்க, அதை நிறைவேற்றவே இல்லை. ரைட், ஓகே. ஒரு 50 கோரிக்கை இந்த மக்களுக்காக. இதுதான சார் அரசியல்? இதெல்லாம் நான் சொல்லி நான் வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் தீருன்ற சொல்லணும். இப்ப சொல்லணும். இல்ல பிரச்சனை இருக்குன்ற நீங்க அவங்க தீர்க்கலாம் செய்யணும் சொல்றீங்க சார். இப்ப நான் என்ன செய்ய போறேன் சொல்லணுமா இல்லையா? ஒண்ணு சொல்றீங்க
அவங்க இதெல்லாம் செய்யலை, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் சொன்னாரா? அவங்க கோரிக்கை நிறைவேற்ற நான் சொல்கிறேன் சார், திமுக அரசு ஒரே ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றவே இல்லை. சரிங்களா? மணல் கொள்ள அடிச்சிட்டாரு யார்? நேரு வந்து பார்த்தீங்கன்னா மணல் எடுத்துட்டாரு. இவர் தான் புதுசாக சொல்கிறாரு, கலைஞரை சொல்லிட்டாரு. எப்போ யார்? நேரு பார்த்து என்ன பாதி வந்து மலைக்கோட்டையில் பாதி மலையை காணும் சொல்கிறாங்கன்ட்டு. அதெல்லாம் இயல்பா இல்லை, யாருக்கும் நம்ம சப்போர்ட் எல்லாம் பேசவே இல்லை. மணல் கொள்ள நீங்கள் தான் சார். இப்போ சார் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். இந்த ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க, இந்த மணல் கரிகாரன், மணல் ராமச்சந்திரன், இந்த பட்ட பேர்லாம் சொல்கிறாங்கல்ல. சரிங்களா? இதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆதன் பாஜேஷ் தெரியும், சேகோரா ஜெய்சங்கர் தெரியும். இங்க யாராவது நம்ம மணல் கரிகாலன் மணல் இதெல்லாம் யார் சொல்லி தெரியும் கேட்டீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் கூட கிடையாது. இந்த பேசுறாங்க பாருங்க, இது இந்த அரசியல்வாதிகளுக்காக பேசுறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில பேர் சொன்னா பாவம் நீங்க வேற வருத்தப்படுவீங்க. உங்க முன்னாள் நம்பர் அவங்க சொல்லிதான் சார் தெரியும். இந்த மணல் கரிகாலம் நம்ம சாதாரண மனுஷனுக்கு யாருன்னா தெரியுமா சார்? இந்த மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன் நமக்கு தெரியாது. இவங்க கட்டிங் வாங்குறவனுக்கு பச்சையா சொல்லிடுறேன் ஸ்ட்ரைட்டா, கட்டிங் வாங்குறவனுக்கு தெரியுது யாருன்னு கேட்டால் மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன் பெருமையா இதெல்லாம் பட்ட பேரோட இது அந்த மாதிரி தான். கிரானைட் கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்குல்ல, நமக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ இதெல்லாம் இயல்பா ஆயிடுச்சு. இப்போ நான் கேட்கறது கேட்டால் உங்களை நான் குறை சொல்லணும்னு எனக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நார்மலாக கேட்குறேன். ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட கேட்குறேன், அவன் அறிவுக்கு உட்படுத்தி நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ நீங்க பிரச்சார கூட்டம் நடத்துறீங்க. இல்ல இது டிசம்பர் வரைக்கும் நடக்கும் சார். இது டிசம்பர் வரைக்கும். சரிங்களா? அடுத்த ரவுண்டெல்லாம் இந்த ரவுண்டு கிடைக்காது. ஏன்னா இப்போ எல்லாருமே களத்தில் இறங்கி இந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ நீங்கள் திருச்சிக்கு போறீங்க, உங்களுக்காக வந்து நீங்க சொன்ன மாதிரி கேட்டா வந்து நீங்க சரி உங்களுக்கு திருப்தியா சந்தோஷம் சொல்லிடுறேன். உங்களால வீதிக்கு வந்துட்டாங்க மக்கள், இது வீதிக்கு வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்க வந்து சொல்றீங்க கேட்டா இதை மணலை திருட்டாரு, அதை பண்றாரு, 500 கோரிக்கை நிறைவேற்றல, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாம் சொல்றீங்க. நீங்க அப்படியே சொல்லிட்டு நான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன், ஒரு 10 திருச்சி மக்களுக்காக காத்துட்டு சொல்லணுமா வேண்டாமா? சொன்னாரான்னு கேள்வி. நான் எடுத்து பார்த்துட்டேன். 4 முறை விஜய் பேச்ச கேட்டேன். எந்த இடத்துல கேட்டா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம்னு சொன்னாதான் சார் மக்கள் நம்புவாங்க. விஜய் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு அடுத்த படம் ஜனநாயக படம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான். இல்ல ஜனநாயகம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த அரசியல் தான் சார். அது திரும்ப நான் சொல்ல சார், ஒண்ணுத்துக்கு உதவாது சார். அது இந்த படத்தை பார்த்து என்ன சார் ஆக போகுது? 2.5 மணி நேரம் கை தட்ட போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது. போய் பாப்பீங்க எதுக்கு சார்? நான் சொல்றேன், ஆமா நான் விஜய் ரசிகர் சார். போதுமா? திருப்தியா சந்தோஷமா? நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது. நீங்க உங்களுக்கு சந்தோஷம்னா நான் சொல்றேன் விஜய் ரசிகர், நம்ம ஜனநாயகம் படம் போய் பார்ப்பேன். சினிமாவை விமர்சனம் பண்றேன்னு போய் பார்க்கறேன். அரசியல் நெடி இருக்கும் அந்த படம். இருக்கட்டும், அரசியல் நெடி இருக்கட்டும், வெடி இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். வெறும் சினிமாவில் பேசி என்ன பிரயோஜனம்? அங்க பக்கமா பேசுறீங்க. இங்க 15 நிமிஷம் பேசுறதுக்கு A4 பேப்பர்ல ஒரு 10 பேப்பர் வச்சிருக்கீங்க. உண்மைதானே? எழுதி வச்சு படிக்கிறது இயல்பு தானே. இதே வந்து தாவேக்கால இருக்கிற சில பேர் பேசும்போது துண்டு சீட்டுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆமா. யார? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் ஒரு 1 மணி நேரம் பேசுறாரு, துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு. நீ பேசுறது 15 நிமிஷம் தான். அதுக்கே A4 பேப்பர் வந்து பார்த்தா ஒரு 10 பேப்பர் வச்சிருக்க. பார்க்கறல சார். இப்போ நான் நேரம் தான் சார். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏன் பேப்பர் பார்த்து படிக்கூடாது ஒண்ணு கிடையாது சார். நீங்க முழுசாவே பேப்பர் பார்த்து படிச்சிருங்க. எல்லாருக்கும் ஒரு பாணி சார். இல்ல சார், நீங்க முழுசாவே பேப்பர் பார்த்தே படிச்சிருங்கன்ற. நீங்க அதை எடுத்து படிக்கிறதும் சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்க பேசுறது நீங்களே இயல்பா பேசணும், அது வேணான்ற. நான் இது சினிமா வசனமா? இது பக்கத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்து கொடுக்கறதுக்கு சொல்லுங்க. நீங்க பேப்பரை பார்த்தே படிச்சுங்க. ஆனால் நான் சொல்றது கேட்டா சப்ஜெக்ட் வேணும். 500 கோரிக்கை நிறைவேற்றவே இல்லை. ஒரு 5 கோரிக்கை திருச்சி மக்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? இல்லையா? அவர் சொன்னதை நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன திருச்சி மக்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னாரு. சரி, இந்த கூட்டம் என்ன எடுத்துட்டு போயிருக்குது விஜய் கிட்ட இருந்து? ஒண்ணும் கிடையாது சார். வந்து ஒரு சினிமா நடிகரை பார்க்க வந்தாங்க, அவரை பார்த்து தரிசனம் கொடுத்துட்டாரு, கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு 100 பேருக்கு பழப்பு போச்சு. அதை பேசுறதுக்கு எந்த மீடியாக்களுக்கும் திராணி இல்ல, தெம்பு இல்ல. யாரு 100 பேர்? ஆமா, மரக்கடைகள் மூடிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா போச்சுல, வேலை வெட்டி போச்சுல. ஆமா, இல்ல கூட்டம் சேர்ந்தாதான் இன்னும் வியாபாரமும் அதிகரிக்கும். எப்படி கடை சட்டர் மூடிட்டா வியாபாரம் நல்லா இருக்க? நியாயம் நீங்க சொல்றது. சட்டர் மூடிட்டு வியாபாரம் பண்ணுவாங்களா யாராச்சும்? நீங்க சொல்லுங்க. என்ன சார் நீங்க அங்க ஒரு 100 கணக்கான சார். நீங்க அந்த பக்கம்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த மக்கள் கிட்ட அந்த அவர் பகுதியில, அந்த வாழக்கூடிய பகுதியில திட்டமிட்டு நல்லா தெரிஞ்சுங்க மாதேஷ். இயல்பா வந்து ஒரு அலைன்றது மக்கள் தானா கூடுறது வேற. சரி, இங்க நல்லா தெரியுது. உள்ள முன்னாடி ஒரு 5000 பேர், பின்னாடி ஒரு 5000 பேர். அந்த கேரவனுக்கு முன்னாடி ஒரு 5000. அந்த கூட்டம் அப்படியே நகர்த்திட்டு போகுது. நான் சவ ஊரல்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. அப்படியே நகர்த்திட்டு போறது கிடையாது சார். நீங்க அந்த வாகனம் போகணும் சார். 2 சைடுலயும் மக்கள் இருந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கணும் சார். அதுதான் சார் கூட்டம். இல்ல இங்கு அவருக்கான ஏற்பாடுகள் சில விஷயங்களை ரெக்வெஸ்ட் பண்றாங்க, அதை கொடுக்கல. அதை கொடுக்கறதுக்கு மனம் இல்ல. திரும்ப நீங்க இதை சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்களே சொல்றீங்க, இந்த மீடியாக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், திருச்சி திணறியது, எது அரியலூர் அலறியது, பெரம்பலூர் பதறியதுன்னு சொன்னது யாரு? எல்லாமே ஊடகங்கள் தான் சொல்லிச்சு. இது அனுமதி இல்லைன்னா நடக்குமா சார்? சார், ஒரே ஒரு போலீஸ்காரருடைய அத்துமீறல் நீங்க காட்டுங்க சார். அங்க
அத்துமீறல் அத்தனையும் பண்ணது தாவேக்கா. ஒரே ஒரு போலீஸ்காரர் வந்து விஜய் இந்த முறை அறிக்கை கொடுத்தாருல்ல, என்ன அறிக்கை கொடுத்தாரு? எங்களுக்கான ஏற்பாடுகள் அதே போல நாங்க கேட்கிற பாதுகாப்பு கிடைக்கல, இது எல்லா எவ்வளவு சிரமங்களை ஃபேஸ் பண்றோம். நான் இப்ப சிரமம் இப்ப உங்களுக்கு கொடுத்தாச்சு இல்ல, நீங்க என்ன நடந்து சொல்லுங்க. பேசியிருக்காரு மக்களோட, என்ன பேசியிருக்காங்க? என்ன நடந்து சொல்லுங்க. எல்லாம் அனுமதி எல்லாம் கொடுத்தாச்சு சார். அங்க எத்தனை வந்து பேரிகார்டு தள்ளி இருக்கிறாங்க, தடுப்பு சோர்ல உடைச்சிருக்காங்க, எவ்வளவு வந்து பார்த்தா பொதுமக்களுக்கு அவதி ஏற்பட்டிருக்கு, எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுங்க. நான் தான் சொல்றேன், அங்க கூட்டம் நீங்க சொன்ன மாதிரி 2 சைட்லயும் கூட்டம் இருந்து இவர் நினைச்சிருந்தாருனா, யார் விஜய் நினைச்சிருந்தாருன்னா, அங்க வந்து மாவட்ட நிர்வாகிகள் கூப்பிட்டு இல்ல கூட இந்த தண்டச்சோறுங்க கூட போச்சு இல்ல, அதுங்க எல்லாத்தையும் வச்சுன்னு கேட்டா இந்த ரோடு பாதையை வந்து முன்பக்கம் பின்பக்கம் இருக்கட்டும், தொடர்ந்து கூட வரட்டும். முன்பக்கம் வந்து நீங்க என்ன செய்யணும் கேட்டா, அந்த வந்து வாகனத்தை செலுத்தணுமா இல்லையா? அப்ப பெரம்பலூர் முடிச்சிருக்காங்க. அது கூடி அவரோட தானா கூண்ட கூட்டம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தானா கூண்ட கூட்டம் தான். நீங்க சனிக்கிழமை சூஸ் பண்ணீங்க, நான் கேட்கறேன். அதுவே வீக் தானே. தானா கூண்ட கூட்டம்னா நீங்க ஏன் சார் சனிக்கிழமை பிக் பண்றீங்க? இன்னும் வந்து வைஜாய் காத்திருந்தாரு, வெள்ளிக்கிழமை ராமசாமி யாரு ராதாரவி, அது மாதிரி நான் சனிக்கிழமை வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? சனியன் சகடனா உங்களுக்கு கோவம் வரும். ஏன் சனிக்கிழமை எதுக்குன்னு கேட்கிறேன். ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, ஆபீஸ் லீவு, அதுதானே சார் காரணம். வேற என்ன காரணம் இருக்கும் சொல்லுங்க? இல்ல வார நாட்கள் முழுக்க இப்படி விஜய் வீதி உலா வந்தாருன்னா நிறைய சிக்கலை ஃபேஸ் பண்ண வேண்டியது. சிக்கல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் வெறிச்சோடி இருக்கும். பாத்தீங்களா விஜய் ரோட் ஷோ வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த பிம்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜானோட மூவ்மெண்ட் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சரி, மொத்தமே பழைய ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் கிட்ட பேசும்போது அந்த கான்வர்சேஷன் எல்லாம் இப்ப சொல்றீங்க, அது இப்ப பொருந்தாது. எனக்கு 1 மாசம் தேவையில்ல சார், எனக்கு 1 வாரம் தேவையில்ல சார், 2 நாள் பேசினாலும் போதும். இல்ல அது இப்ப பொருந்தாது. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பொருந்தாதுலாம் கிடையாது, ஒன்னும் பெரிய பொருந்தாது. நான் சொல்றேன் பாருங்க, ஜான் செய்த கால்குலேஷன் எதுவுமே செல்லுபடி ஆகல. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன். நீங்க பழைய கதையை பேசுறீங்க, பழைய கதையில சார் புதிய கதையை சொல்றேன். இன்னைக்கு வந்து சீமான் இன்னைக்கு கடுமையா சாடுறதுக்கு காரணம் சீமான் வந்து நம்ம வச்சு கழுத்து எடுத்தது தான் நான் சொல்றேன். ஆமா, இல்ல சீமானை யாரும் நம்ப சொல்லல, நம்ப சொல்றது கிடையாது சார். இதெல்லாம் நீங்க நம்பிக்கை ஊட்டுறது தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம இணைஞ்சு செயல்படலாம்னு சொல்லும் போது அப்ப அவர் வெயிட் பண்றாரு. இல்ல நேரடியா சொல்றா கூட தொடர்ச்சியா சீமான் அதுக்கு தான் வர அந்த கேள்விக்கு வர திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விஜயை தொடர்ச்சியா தாக்குவதன் மூலமா விமர்சிப்பதன் மூலமா நட்டம் யாருக்கு? அப்படி கிடையாது, நீங்க நினைக்கிறீங்க. சேதாரம் யாருக்கு? இல்ல நீங்க நினைக்கிறீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க, அது ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. கண்மூடித்தனமா சீமான இப்ப நான் சொல்றேன், அங்க எதிரி யாருன்னே உங்களுக்கு தெரியல. இப்ப சீமான கடுமையா தாக்குறாங்க அந்த கூட்டம். அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. முடிச்சிங்களா? நான் சொல்லட்டுமா? சீமான் கணக்கு இப்படி போட்டு பாருங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப வந்து அதிமுக கடுமையா தாக்கல யார? திமுக கடுமையா தாக்கல, தாவேக்கா கடுமையா தாக்குது. அப்ப இங்க யாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த பிம்பத்தை கட்டுறாங்க? இப்போ நேற்று வந்த கட்சி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. நாங்க தான் இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றாரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றாரு. அப்போ நான் இப்படி நீங்க சொல்லாம நான் எடுத்துக்கிறேன். என்னன்னு கேட்டா, ஏற்கனவே 50 ஆண்டு 40 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிங்க வலுவா இருக்குதுங்க, ஆட்சியில் இருக்குங்க. இதை எதிர்க்கிறது மூலமா என்ன கேட்டா டிவிகே பலவீனமாயிடுங்க. ஒத்துப்பீங்களா? நீங்க இல்ல ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அதுதான் சீமான் பண்றாரு. ஒண்ணு இனி நட்பு கிடையாது, புரியுதுங்களா? ஒண்ணு நட்பாக்கி ஜெயிக்கணும். இனி முடியாது, நட்புக்கு வேலை இல்ல, எதிர்த்து அடிப்பன்னு முடிவு பண்றாரு. இதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் சார். நீங்க தான் சொல்றீங்களா மிகப்பெரிய படையா இருக்குல்ல. அங்கு பாருங்க, பிரச்சனை யாரு? திமுகவை நோக்கி விஜய் குரல் எழுப்புறாரு. ஆனா அந்த தொண்டர்கள் முழுக்க, அந்த ரசிகர்கள் முழுக்க சீமான கடுமையா தாக்குறாங்க. ஏன்னா சீமான எதிர்க்கிறார் சார். இங்க புரியுது, இவங்க கடந்து போறாங்க. டிஎம்கே பொறுத்து நல்லா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திமுக இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு நினைக்குது. இல்ல சார், அந்த கூட்டம் நான் கேக்குறேன், இவ்வளவு விமர்சிக்கிறாரு. இவ்வளவு விமர்சி இப்ப திமுக வந்து சாரி சீமான் வந்து இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாருல, ஏன் வந்து விஜய் பதில் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. அப்ப கடந்து போறாரு. ஏன்னா பலம் அண்ணன் அப்படி அண்ணன்லாம் கிடையாது, பலம் பெற்றவர் இவரு, அவங்க பலம் குறைந்தவங்க. அப்படிதான் அதே தான் திமுக செய்யுது. தம்பி நீ போய் ஓரமா போய் விளையாடுப்பான்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க, இதுதான் அரசியல். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருப்பி தாக்குனா அது சீமானுக்கு பிளஸ் ஆகும் நினைக்கிறாங்க. விஜய் ஒரு முறை கூட சீமானுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. திரும்ப திரும்ப சீமான் வந்து கடுமையா விமர்சனம் வைக்கிறாரு. இது வந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பாருப்பா இவ்வளவு கடுமையா விமர்சனம் வைக்கிறாரு, அப்ப கூட அவர் தொடாம போறாரு, பேசாம போறாரு பாருங்க. அரசியல் அப்படின்னு ஒரு சிம்பத்தி தான கிரியேட் ஆகும் விஜய் மேல. சார் அப்படி கிடையாது சார். நீங்க ஜானோட கணக்குக்கு வாங்க சார். ஜானோட கணக்கு இருக்குன்னா அரசியல்ல வந்து யாருக்கு போட்டின்னு இருக்கு. நாம டிஎம்கேக்கு இருந்து எதிரான வந்து ஒரு கட்சி பிரைமரி ஃபோர்ஸ் ஏடிஎம்கேக்கு 3வது பிளேஸ்க்கு தள்ளணும்ன்றது அவருடைய நோக்கம். அப்ப இந்த இடத்துல வந்து கேட்டா இப்ப போய் நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பலம் குறைந்த யார் அப்படி அவங்க கணக்கு நான் சொல்லவே இல்லை.
இப்ப போய் சீமானு கிட்ட போய் நம்ம சண்டை போடணும்னு கேட்டா அங்க என்ன கேட்டா என்டிகே வெர்சஸ் வந்து டிவிக்கே ஆயிரும். அப்படி ஒரு அஜெண்டா வந்துடக்கூடாது, அப்படி ஒரு ட்ரெண்ட் செட் வந்துடக்கூடாது. அவன் மார்க்கெட்டிங் பண்ணுவான், இது அவன் அப்படிதான் யோசிப்பான். ஆனால் அடிப்படையில வந்து கேட்டா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நீங்க பதில் சொன்னாமல் போனால் கூட அது பலவீனம். இப்ப சீமான் கேட்கிறாரு உன் தத்துவம் என்ன, கொள்கை என்ன சொன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க வந்து பார்த்தா நீங்க பதில் சொன்னா இரண்டாம் கட்ட தலைவராக பதில் சொல்லலாம் சார். அப்ப அதை கூட சொல்றது இல்ல. எங்க அண்ணன் சீமானுக்கு உன்னை யாரும் கூப்பிடல, நீ வந்து உன்னை யாரு கூப்பிட்டாங்க, உன் வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடலன்ற. அதுக்கு நான் பதில் சொல்றேன். எங்க அண்ணன் ரொம்ப நாள் காத்திருந்தாரா இல்லையா? இருங்க முதல்ல இதை முடிச்சிடலாம். இருங்க நீங்க சொல்றது இருங்க, காத்திருந்ததெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நாங்க காத்திருந்த கதை நிறைய இருக்கு. ரெண்டு தரப்புலயுமே காக்க வச்சாங்க. நான் கேட்கறேன், நீங்க வந்து சீமான் காத்திருக்க கூடாது சார், இந்த நிமிஷம் கூடாது. இல்ல முதல்ல இருங்க இப்ப நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து இவங்க ஒரு தீர்மானம் முடிவு எடுத்துட்டாங்கல்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, நாங்க தனித்து தான் போட்டின்னு சொல்லுங்களேன். டிவிக்கு சொல்லுங்களேன். நீங்க தான் ரொம்ப தீர்க்கமா அவர் காத்திருந்தாரு. ஆமா தனித்து தான் போட்டி, அவர் தலைமையில கூட்டணி கிடையாது. இன்னும் கூட தான் சார், அவர் தனித்து போட்டினா நீங்க தனித்து போட்டினா எப்போ நீங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அரசியல் எதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன காரணத்துக்காக அரசியல் எதிரி சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. திமுக அரசியல் எதிரி சார், என்ன காரணத்துக்காக அரசியல் எதிரி? நாட்டை பால்படுத்திட்டு இருக்காங்க. அண்ணா திமுக செழுமையாக்கிட்டாங்களா சொல்லுங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்கள தான் கிடையாது சார், ரெண்டுமே ஊழல் கட்சி சார். நான் சொல்றேன் சார், ஏன் சார் நீங்க வந்து தயங்குறீங்க? அவங்க ஊழல் பண்றாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நாட்டை நாசமாக்கிட்டாங்க, ஊழல் பண்ணதான் நாடு நாசமாக்கும், ரைட்? ஊழல் பண்ணிட்டாங்க அண்ணா திமுக. இப்போ உங்ககிட்ட தெளிவான நிலைப்பாடு இல்ல. சீமான் அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, தனித்து போட்டி டிக்ளேர் ஆயிடுச்சு, நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. சரி, இப்போ நான் சீமான் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்க கேட்டீங்களா, அது வந்து மறந்துட போறோம், அப்படியே போயிருப்போம். இப்போ நீங்க சீமான் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா வந்து முதல்ல காத்துனா இப்ப ஏதோ வந்து கேக்குறாரு, நீ எதுக்கு வந்தன்னு கேக்குறாரு, ரைட்? எல்லாம் நார்மல் வீட்டு வாட்ச்மேன். நான் கேக்குறேன், விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமா மாறுது, அதை மாத்துறது எஸ்ஏசி. சரி, அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கலைக்கிறார். அப்பா மேல கேஸும் போடுறாரு, என் பேர்ல கட்சியோ இயக்கமோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸும் போடுறாரு. அது தெரியும் உங்களுக்கு, அது என்னெல்லாம் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து கேட்டா விஜய் மக்கள் இயக்கம் இவர் கட்டுறாரு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பா வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க. நீங்க பிரச்சாரம்லாம் பண்ண வேணாம், களத்துக்கெல்லாம் போவேனா, ஒரே ஒரு அறிக்கையின் மூலமா விஜய் மக்கள் இயக்கம் சார்பா யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்கள ஆதரிங்கன்னு ஒரு அறிக்கை விட்டீங்களா? காமிச்சிடுங்க. நான் தமிழ்நாட்டுல செய்யல. இருங்க அப்ப புரியுதுங்களா? அப்ப இருங்க, அதுக்குள்ள செய்வாருன்றீங்க. நான் அப்ப செய்யல, ரைட்ல? அன்னைக்கு தேவை இல்லை சார், இன்னைக்கு தேவை இருக்கு. அதுதான் கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேவை எதனால வந்தது? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. அது சார், அதை தான் நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க அன்னைக்கு அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல நீங்க களத்துல நீங்க இல்லைன்றதுக்கு ஒரு சாட்சி இது. நான் சொல்றது கேட்டா, அந்த கள அரசியல நீங்க இல்ல, இப்ப திடீர்னு அரசியல் வந்துக்கல. அதைத்தான் நானும் கூட கேட்கிறேன். நீங்க எதுக்கு திடீர்னு வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க? நீங்க ராத்திரி 11 மணிக்கு நீங்க வந்து ஒரு நடிகை கிட்ட ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க. ஓப்பனா சொல்றேன், நான் சொல்லுவேன். நீங்க வந்து சார், இப்ப நான் கேட்கிறேன் சார், ஒரு ட்ரீம். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. அவர் அஷூரன்ஸ் கொடுத்தாருன்னா சரி, தனிப்பட்ட முறையில அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பாருங்க, அவங்களுடைய தோழரோ தோழிகிட்டே சொல்லிருக்காரு. சந்தர்ப்பம் பாருங்க, முதல்ல விஜய் மக்கள் இயக்கம், நான் சொல்றத கேளுங்க சார். விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு. அத வந்து எஸ்எஸ்சி என்ன செஞ்சாரு? அது என்ன கேட்டா அந்த ஏதாவது மணல் மாபியாக்களா மாத்தினாரா? இல்ல, மக்கள் தொண்டுக்கு தானே செஞ்சாரு. எதுக்காக அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கலைச்சிங்க, அவர் மேல வழக்கெல்லாம் போட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு கேட்டா நம்ம அரசியல் வந்து போகணும், இவர் அரசியல் கட்சியா மாத்துறாரப்பா, தேவையில்லை அப்படின்னு அவர் மேல வழக்கு போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதுக்கு பிறகு அதே விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கேட்டா எதுக்கு புனரமைச்சிங்கன்னா, அந்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வந்து அவங்கள தடுக்கணும், அவங்கள வந்து அடுத்து நம்முடைய மன்றத்திலேயோ இல்லை எதுக்கும் வரக்கூடாது, அதுக்கு மக்கள் இயக்கம் தான். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தன்னிச்சையா அவங்க வந்து போட்டிடுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், விஜய் மக்கள் இயக்கம் சார்பா நீங்க யாரும் போட்டியிடாதீங்கன்னு சொல்லிடணும். போட்டிட்டவங்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு அறிக்கையாவது விட்டுணும், அது செய்யவே இல்லை. அப்போ தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பார்த்தாரு எல்லாமே. அதெல்லாம் இருந்தாலும் இந்த 4 சவுத்துக்குள்ள நடந்ததெல்லாம் தெரியாது, வெளிப்படையான விவகாரம்லாம் பேசுறேன் நான். இப்ப நான் மட்டும் வந்து நான் ராத்திரி 11 மணிக்கு ஒரு நடிகை அசூரன்ஸ் கொடுத்தேன்னா அது மட்டும் இல்லைன்றீங்க, அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேசினாருன்றீங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? எதுக்கு போய் சொன்னாரு? ரெண்டுத்தையும் தான் நான் சொல்றேன் நானு. சரி, எதுக்கு சொன்னாரு? அவரு நட்பு ரீதியா சொல்லிருப்பாருங்க. ஆமா, ஒரு கட்சி சார் அப்படி கிடையாது சார். நீங்க பாருங்க, கல அரசியல்ல நீங்க இல்ல, அதுக்கு உறுதியான விஷயம் கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு அறிக்கை கூட விட்டு எலெக்ஷன்ல போட்டிட்டவங்களுக்கு ஒரு ஆதரவா நீங்க வந்து ஒரு அறிக்கை கூட விடல, அவ்வளவுதான் மேட்டர், அதோட முடிங்க. சரி, அதுக்கப்புறம் கூட்டு பேசினாருக்கு சார், அதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க திடீர்னு என்ன செய்ய கேட்டா, ஜெயலலிதா இல்ல, கலைஞர் இல்ல, ரஜினிகாந்த் வரலன்னு சொல்லி விட்ரா பண்ணிட்டாரு. இப்ப நீங்க பாக்குறீங்க என்னன்னு கேட்டா வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்துடலாமா? என்னன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அந்த அதிகாரத்தையும் பிடிக்கலாம். அதிகாரத்துக்கு வரணும் இவர் ஆசைப்படுறாரோ இல்லையோ, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, நான் குடும்பம் தான் நான் சொல்றேன்,
படம் இல்லையோ. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட அபிமானத்துக்குரியவங்க கேட்டா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. யார்கிட்ட இருக்கு? யாரை வேணா புரிஞ்சுங்க. ஆப்போசிட் சைட்ல எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, அதிகாரம் இல்ல, அப்போ உடனே நீங்க அரசியல் வரீங்க. இவ்வளவுதான் சீமான் சொல்றது. அதுதான். இப்ப உன்னை யார் கூப்பிட்டாங்கன்னு கேட்கிறாரு. யார் கூப்பிட்டாங்க? எதுக்காக? சரி ரைட், நீங்க கூப்பிட்டு விட்டுருங்க. இப்ப நீ வர இல்ல, எதுக்காக வர? அதைத்தான் நான் சொல்றேன். இப்போவாவது நீ பிரச்சாரத்துக்கு போற இல்ல, அப்பயாவது இந்த திருச்சி மக்களுக்கு சொல்லு. திருச்சி மக்களுக்கு இதெல்லாம் சேர்த்து வர. நாளைக்கு சொல்ல போறான், எல்லா மீடியாவும் சொல்ல போறான். என்ன சொல்ல கேட்டா, நாகை நாரியது, நாகை வந்து நகர்ந்தது, நாகை வந்து நக்கியதுன்னு சொல்ல போறான். எல்லா மீடியாவும் சொல்ல போறான். அது நீ சொல்ல வைக்கிற. ஆனா நான் என்ன சொன்னேன், நாளைக்காவது சொல்லு. நாகை போறல, நாகை மக்களுக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன் சொல்லு. நீங்க 500 கோரிக்கை வந்து அவங்க நிறைவேற்றல சார். இவங்க வந்து பார்த்தா இவங்க ஒரு 1000 கோரிக்கை நிறைவேற்றல அதிமுக. நீங்க ஒரு மாற்று அரசியல் நீங்க சொல்லவே இல்லை. நானே தான் சொல்றேன். நீங்க ஒரு மாற்று அரசியல் கொடுக்கறதா இருக்கிறதா இருந்தா நீங்க சொல்லணும் இல்ல, மக்களுக்கு என்ன செய்யறேன். நீங்க இன்னும் அன்றைக்கு ஒருத்தருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு. அவங்க ஏதோ தூண்டி விட்டாங்க, இவர் கட்சி ஆரம்பிச்சார். ரைட். இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டத்தை பார்த்துட்டாரு. திருப்பி பெருங்கூட்டம் ஏதோ பெருங்காயம் மாதிரி சொல்றீங்க நீங்க. பெருங்கூட்டம் சொல்லிட்டு என்ன பெருங்கூட்டம் சார்? 5000 கூட்டத்தை பார்த்ததும் அவருக்குமே ஒரு அரசியல் வந்துட்டு பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்க கிட்ட 10% நீங்க தாண்டிங்கன்னா பெரிய விஷயம். சரி, அது நீங்க இன்னைக்கு எல்லாரும் சில பேர் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தேர்தல் காலம் வேற மாதிரி இருக்கும். அன்னைக்கு இந்த வந்தான் பாத்தீங்களா, இந்த பனியன் இல்லாம சட்டை இல்லாம எல்லாம் வந்தான் பாருங்க. நான் வந்து ஜனநாயகன் படம் நான் பார்த்தேன். நான் வந்து 2 தடவை பார்த்தேன், 3 தடவை பார்த்தேன். ஆனா இப்ப எலெக்ஷன் நிக்கிறவரு நம்ம அண்ணன், நம்ம ஜாதிக்காரவரு, இது நம்ம ஜாதிக்காரு, நம்ம அண்ணன். அவங்களுக்கா விஜய் அண்ணாவுக்கா ஓட்டுன்னா? விஜய் அண்ணாவுக்கு தான் கிடையாது. சொல்ல விஜய் அண்ணா நான் படம் பார்த்துட்டேன், ஜனநாயகன் பார்த்துட்டேன், அடுத்து லியோ கூட நான் பாக்குறேன். ஆனா இங்க எலெக்ஷன் எங்க வருது? முடிஞ்சிருச்சு. லியோ 2 பேசிட்டு இருக்காரு சார். சார் வரப்போகுது சார். சார் ஜனநாயகத்தோட முடிஞ்சிருச்சு சார். திருப்பி நீங்க தான் சார் சொல்றீங்க. நான் சொல்றேன் சார், இதே இடத்துல மறுபடியும் நம்ம பேசுவோம். ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் சார் கிடையாது. வீக்கெண்ட் அரசியல்வாதி, வீக்கெண்ட் அரசியல்வாதி சார் அவரு. நான் சொல்றேன் வந்து லியோ 2 வந்து டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு சார். 26 அந்த சிஎம் தேர்தலை பார்த்துட்டு தான் அது அடுத்த கட்டம் வந்து வேகம் எடுக்கிறது, வேகம் குறைவு அதான் நடிக்கிறாரு. யாரும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. விஜயோட ஜனநாயகன் படம் கடைசி படம்ன்றீங்க. அது எப்படின்னு கேட்டா, சுடுகாட்டுல பணத்தை வச்சுட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி முகத்தை பாத்துக்கணுமோ திபு ஓடி வருவான் மூலையில இருந்து, அங்க இங்கிருந்து. ஏன்னா கடைசி அது படம் ஓட வைக்கிறதுக்காக, அது இது கடைசி படம். தானாவே ஓடுங்க. எப்படி இது என்ன தானாவே ஓடுங்க? நம்ம பாப்போம். இது இப்ப குஷி படம் வந்து அடுத்து வந்து ரீரிலீஸ் ஆக போகுது, அதையும் பார்ப்போம். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம். என்ன ஒரு படம் பார்த்துட்டோம், சச்சின் பார்த்துட்டோம். இப்போ அதையும் பார்க்குறோம். காசு வாங்கி ஓடு. அதான் ரஜினி சொல்றாரு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இலைமுறை காய்முறையா ஒரு மீட்டிங்ல சொன்னார். என்னது? ஒரு படம் வந்து ஓடுமா ஓடாதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சரி இந்த படம் ஓடாதுன்னு ஆயிடுச்சு. இது ராஜாஜி படம் தான் சொன்னார். சரி நம்ம காசு கொடுத்து நம்ம ஓடிடலாம். அது யார் சொன்னாரு? காசு கொடுத்து ஓட்டுறது யாரு? இந்தியாவிலே காசு கொடுத்து இருந்து ஒரு கதாநாயகன் படம் ஓட்டுறாருன்னா அது யாருன்னா விஜய் தான். அதைத்தான் மறைமுகமா சொல்றாரு அவரு. சார் அவருக்கே 200 கோடி ரூபாய் சார். சார் திருப்பி நீங்க படம் வசூல் எத்தனை, பாக்ஸ் ஆபீஸ் என்ன, இதெல்லாம் நீங்க சொல்லலாம் சார். நீங்க நான் சொல்றேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் படம் கேரளாவுல ஓடும், தெரியல, கர்நாடகாவுல ஓடும் சார். நீங்க கதாநாயகனா நீங்க ஃபேப்ரிகேட் பண்ண ஆந்திராவுல ஓடும் சார். இங்க பல நடிகர்கள் வந்து சுயம்புவா வந்து தங்களை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு போராட்டம் இருக்கு பாத்தீங்களா. அது சாதாரண போராட்டம் கிடையாது. நான் நிறைய பேரை சொல்லுவேன். நான் அது வந்து தேவையில்லாம சங்கடம் ஆகக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் பண்றதுக்காக போராடுறாங்க. ஏன்னா அங்க அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது. நீங்க ரஜினி எடுத்துங்க, அஜித் எடுத்துங்க, ஏன் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வரைக்கும் எடுத்துங்க. நீங்க யாரோட துணையும் கிடையாது, தனியா போராடுறாங்க. இன்னும் ஜெயிக்கிறது இன்னும் விக்ரம் வந்து வந்தாரு, அவர் சுயம்பா தான் வந்தார். யாராவது கொண்டு வந்து விட்டாங்க, அப்பெல்லாம் இருக்கிறாங்க. உங்களை போன்றவங்களுக்கு தான் அவருடைய கடைசி ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரு. இப்போ ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரு. நான் அதை இறுதி கேள்வியா வைக்கிறேன். அவர் அறிக்கையில இது வரைக்கும் விஜய் வரமாட்டான், வெளியே பேச மாட்டான்னு நினைச்சாங்க எல்லாரும். யார் நினைச்சது அப்படின்னு அவர் தான் சொல்றாருல. இன்னைக்கு வந்ததுமே எல்லாரும் அழுகுறாங்க, திருப்பி நீங்க எல்லாருமே பதறாங்க, அச்சப்படுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். இதுதான் ஏமாத்துன்ற நான். யாரும் எதிர்பார்த்தாங்க நீ வாங்க, நாளைக்கு கூட வாங்க. இல்ல நீங்க எல்லாம் சொன்னீங்கல வரவே மாட்டார் விஜய், பேசவே மாட்டார். யார் சொன்னது? இப்போ நான் சொல்றேன், நாளைக்கு வாங்க. வீக்கெண்ட் ஏன் சார் வரீங்க? இடையில வாங்க சார், புதன்கிழமை வேலைக்கிழமை வாங்க சார். அவரோட உரிமை சார். உரிமைலாம் கிடையாது சார். வீக்கான அரசியல் நான் சொல்றேன். நானு நீங்க பலவீனமான அரசியல் பண்ணாதீங்க. மக்கள் வெள்ளம் இருக்கு சார் உங்களை நம்பி. நீங்க நம்புறீங்க, மக்கள் அலை வீசுறாங்க. நீங்க ஒரு வந்து சனிக்கிழமை வந்து டேட்டா ஃபிக்ஸ் பண்றீங்க, வாங்க. அவரு பெரிய கூட்டத்தை இங்க சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது, சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது, சாலைகள்ல வாகனம் தடைப்பட்டு நின்றக்கூடாது, அவரால பாதிப்பு ஏற்படலாம் கிடையாது சார். நீங்க அவ்வளவு நல்லவர் தான் கிடையாது சார். நீங்க அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது.
நீங்க மக்களுக்கு அப்படியே நீங்க அவ்வளவு வந்து மக்களுக்கு நன்மை அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சிடணும். அந்த கார் உடஞ்சி போச்சுல்ல, அந்த கம்பத்துல விழுந்து கார் உடைச்சுல, அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களா சார்? வாங்கி கொடுத்துட்டாங்களா? அவரை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் பண்ணுங்க. அந்த நபரை கூப்பிட்டு நேர்காணல் பண்ணுங்க. நேற்று வரைக்கும் நடக்கல. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் வந்து செல்போனு காணணும். 5,000 நகை போச்சு, 2,000 நகை போச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியில வரல, அவ்வளவுதான். வெளியில வரல. ஏன்னா இது வந்து அவங்க தங்களுக்கு வந்து நாமளே ஏற்படுத்திட்ட ஒரு தண்டனை இதுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் யாரும் பேசல. நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க அந்த கூட்டத்தை வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து வாகனத்தை ஓட்டுங்க. ஒரு மாசா பாக்கல. அந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே வந்து மூட்டை கட்டுற மாதிரி அப்படியே நகர்த்திட்டே போகுது அந்த வண்டியை. அது ஏன்னு கேக்குறேன் நான். அது ஏன் ஒரு 5000 பேர் பின்னாடி ஒரு 5000 பேர் ஒரு 10,000 பேர் அப்படியே நகர்த்திட்டே போறான். அதுதான் ஊர்வலம். அது கிடையாது. அது கிடையாது. அது நீங்க பார்த்தது. நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்கல்ல, எம்ஜிஆர் அப்படி கிடையாது. ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுக்கு கம்புல மூங்கில் கம்புல நேரா வந்து கட்டுவாங்க. ரெண்டு பக்கம் கட்டிட்டு ரெண்டு சைடுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிப்பாங்க, கொடியோட நிப்பாங்க. அவரு வண்டி அதுவும் சாதாரண கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் வண்டி. கையாட்டிட்டு போவார் ரெண்டு பக்கம். அவ்வளவுதான். நீங்க உங்க நிலைமை அப்படியா இருக்கு சொல்லுங்க. அதை விட பிரம்மாண்டமா இல்ல, பிரம்மாண்டம் கிடையாது. அந்த வாகனத்தை சுத்தி நீங்க லாங் ஷாட்ல நீங்க பாருங்க. நம்ம மீடியாக்கள் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த லாங் ஷாட்ல இருக்கிற அதே கூட்டம் வருது சார். அப்படியே அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த கூட்டம் அப்படியே ஒரு 10,000 பேர் கூட வந்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அதே ஒரு 3வது தெரு கேட்கறேன், பக்கத்து தெரு கேட்கறேன்னா காலியா தான் சார் இருக்கு. அங்கெல்லாம் கடை திறந்து தான் இருக்கு. அவர் இருக்கிற பகுதியில மட்டும் அந்த கூட்டம் இருக்கு. அவ்வளவுதான். நீங்க அதை வச்சு கேட்டா குலுங்கியது, நடுங்கியது, திணறியது போடுறீங்க. திருச்சினால வந்து திணறியதுன்னு போட்டீங்க. சரி, இப்ப நாகைக்கு என்ன சொல்லுவீங்க? நடுங்கியதுன்னு போறீங்க. நாகை நடுங்கியது பாருங்க சார். சார் நீங்க டிசம்பர் வரைக்கும் பார்க்க போறோம். டிசம்பர் வரைக்கும் பார்க்க போறோம், பேச போறோம். விஜய் ஏமாத்த நான் அழுத்தமா பதிவு பண்றேன். டிசம்பர் சொன்னீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன். இந்த மீடியாக்கள் அங்க கூட இருக்கிற நபர்கள் இவங்க எல்லாருமே கேட்டா விஜயை ஏமாத்தலாம், மக்களை ஏமாத்த முடியாது. அதுவும் நீங்க சொன்ன காலகட்டத்துல இருந்து சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் சொன்னீங்க பாருங்க. அப்ப இருக்க மக்கள் இப்ப கிடையாது. சரி, இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையில வந்து உலகமே கையில இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஏமாத்து வேலை. ஏமாத்துறாங்க. ஆமா, ஏமாத்துறாங்க. கண்டிப்பா விஜய் ஏமாத்துறாங்க. முதல்ல நான் ஜான் ஆரோக்கியம் மட்டுமே நான் நம்பினேன். ஜானு நமக்கு நல்லா தெரியும். ஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இருக்கிற மாதிரி இருந்தா திருச்சியிலேயே அந்த வாகனம் வந்து அந்த ஒழுங்குமுறை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் போன்றவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வர்ற நாட்கள்ல பாப்போம். உங்க நம்பிக்கை, உங்க நம்பிக்கை. ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் பாத்து நீங்க சொல்றீங்க. நீங்க திரும்ப சொன்னா ஏதாவது ஏற்கனவே வருத்தப்படுறாங்க. நீங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வேணாம்னு நான் பாக்குறேன். இது லாட்டரி சீட் விவகாரம் கிடையாது சார். இது அரசியல் சார். இது அரசியல். இது லாட்டரி சீட் விற்கிற விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பப்பா, வருத்தப்படுறாரு வந்து கேட்டா இது மாதிரி ஒருமையில சாடுறாரு, இப்படி பேசுறாரு. எனக்கு நோக்கம் கிடையாது, உள்நோக்கம்லாம் கிடையாது. நான் சொல்றேன் விஜய் அரசியலை சில பேர் சொல்றாங்க கேட்டா இவர் முதல்ல ஆதரிச்சாரு கேட்டா என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு அரசியல்வாதி ஆனது கூட மறந்து மக்கள் வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவராக நம்ம உருவாகிறோம் அப்படின்ற நம்பிக்கை கூட இல்லாம ஒரு தனி விமானத்தில் ஒரு நடிகையோட பயணப்பட்டாரு. அன்னைக்கு ஜானுக்கு ஃபோன் போட்டேன். இது சரியான்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியல. ஜானில் போன வைங்கன்னு முடிஞ்சிச்சு அப்பவே. சார் இது நீங்க முதல்ல ஒரு பண்பட்ட அரசியல்வாதா, பக்குவப்பட்ட அரசியல்வாதி சார். நீங்க தொண்டன் தொட்டா நீங்க வந்து கதறீங்க சார். ஏன் சார் தொடர்ந்துமே சார் வந்து கட்டிப்பிடிட்டோமே சார். நீங்க அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க சார். வேற உங்களால என்னால கண்ட்ரோல் பண்ண சார். கண்ட்ரோல் திருப்பி கண்ட்ரோல்றீங்க. ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் ஒரு வாரம் ஜெயலலிதாவை மாறட்டும், கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க விடுறாங்க. ஏன்னு கேட்டா வேணாம். ஏன்னா கடந்த காலத்துல பல பாடங்கள் இருக்கு அவங்களுக்கு. சிறையில் தூக்கி வச்சாலோ இல்லை வழக்கு போட்டாலோ தேவையில்லாம வந்து ஒரு விளம்பரம் வரும்னு நினைக்கலாம். அதுதான் உண்மை. மற்றபடி நீங்க பண்ற அட்ராசிட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும், எடுத்துடலாம். சாலையில நீங்க பனியன் கட்டு நடக்க முடியுமா சார்? கொஞ்சமாச்சும் வெக்கம் இருக்கா? சாலையில நீங்க சட்டையை கட்டி நம்ம நடக்க முடியுமா? அதுதான் நான் சொல்றேன். சின்ன பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல பண்றாரு, சனிக்கிழமை பண்றாரு. ஸ்கூல் பசங்க எல்லாம் வரட்டும், காலேஜ் பசங்க எல்லாம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொல்ற பாருங்க, நீங்க பெரிய குழுங்குறீங்கன்னா அங்க வந்திருக்கிற கூட்டங்கள் சில பேர் நீங்க சொல்றீங்க. இப்ப கூட சொல்றாங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக வராதுங்க, இவங்க தான் வந்துருவாங்க. நான் சொல்றேன் எல்லா தொகுதியிலுமே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் இழக்கும். விஜய் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கடுமையா போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பொறுத்துங்க. இந்த தேர்தல் களம் வேற, இந்த சீன்லாம் வேற. தேர்தல் களம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே பணம் வந்து பணம் வந்துடும், அரசியல் வந்துடும், சொந்த பந்தம் வந்துடும், மாவட்டம் வந்துடும், எல்லாமே அங்க வந்துடும். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. வர்ற நாட்கள்ல நம்ம இன்னும் நிறைய நிகழ்வுகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம எடுத்து பேசதான் போறோம். அரசியல்ல ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்காரு. அவருடைய பாதை மோசமான பாதைன்றது உங்க பார்வை. நீங்களே சொல்லிட்டீங்க, தனி பாதைன்னு சொல்லிட்டீங்க. கூட்டணிக்கு யாருமே கிடையாது. இல்ல, கூட்டணிக்கு ரெடியா இருக்காங்க சார். டிடிவி, ஓபிஎஸ்,
டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் ரெடியா இருக்காங்க. சொல்றீங்கல்ல, சூப்பருங்களா. நீங்க சொன்ன நபர்கள் அத்தனை பேருமே வந்து அரசியல் அனாதைகள். டிடிவி அரசியல் அனாதை, ஓபிஎஸ் அரசியல் அனாதை. இந்த அரசியல் அனாதைகள்லாம் சேர்ந்து விஜயோட சேர்ந்தா ஒரு அனாதை ஆசிரமம் நடத்தலாம். தப்பா பேச வேண்டாம், தப்பாலாம் பேசல, நான் கரெக்டா பேசிருக்கேன். அரசியல் அனாதைன்ற நானு இல்லனா ஒரு நாகரிகமான வார்த்தை. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அரசியல்ல மக்கள் ஆதரவற்றவர்கள். நான் சொல்றேன், ஒரே ஒரு தொகுதியில ஓபிஎஸ் ஜெயிக்க முடிஞ்சது. அவரால வந்து பாத்தீங்கன்னா வந்து இபிஎஸ் எடுத்து அதிமுக ரெண்டாவது செங்குத்தா புழக்க முடியல. இது உண்மைதானே? கடந்த காலத்துல ஒரே ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஜெயிச்சார், அவ்வளவுதானே. அவர் அரசியல் முடிஞ்சிச்சு. அதோட டிடிவி வேலை வந்து பாத்தீங்கன்னா வந்து 20 டோக்கன் கொடுத்து ஜெயிக்க முடிஞ்சு. ஆர்கே நகர்ல 20 டோக்கன் தான் ஜெயிச்சிட்டாங்க, டிடிவி ஜெயிக்கவே இல்லை. அங்க கோவில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. அப்புறம் இவங்க எப்படி நீங்க அரசியல் பலம் வாய்ந்தவங்க சொல்றீங்க? நீங்க அரசியல் அனாதைகள் நான் சொல்றேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாப்போம். அதெல்லாம் சேர்ந்து ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பிக்கலாம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு ஆட்சி அமைக்க முடியாது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சேகர். நன்றி சார்.